பட் இன்டர்நேஷனல் கேம்ல எந்த கேமே ஈஸி அப்படின்னு பிளேயர்ஸ் ஜெனரலா அப்படி நிர்ணயிக்கிறது இல்லை. அவனுக்கு பர்சனல் டெமன்ஸ், பர்சனல் பேட்டில், ஒரு வார்க்குள்ள ஒரு பேட்டில்ன்ற மாதிரி நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கும். இப்போ விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் ரன்னே வரல, இப்பதான் ஒரு 50 அடிச்சுட்டு வந்திருக்காரு. அவருக்கு எப்படி ஈஸி அப்படி இப்படின்னு பார்க்க போறாரு. புறாக்கூட்ல ஒரு பூனையை விட்டா மாதிரி ஒரு நிலைமை வந்து ஸ்டேர் பண்ணிட்டு அங்கதான் வந்து அந்த பிக் பாய்ஸ் ரொம்ப கெட்டிகார்த்தனமான பேட்டிங் ரோஹித்தோட. அன்செல்பிஷா ஆடி 41 ரன் தான், புக்ல ஒன்றும் பிரமாதம் இல்லை. பட் அந்த இனிஷியேட்டிவ், அந்த லோ ஸ்கோர் போது துபாய் பிட்ச்ல ஸ்பின் வந்து அந்த அளவுக்கு எடுக்கலையோ, 5 ஸ்பின்னர்ஸ்ல கிட்டத்தட்ட 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் நேற்று ஆனாங்க. 2 ரைட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸையும் உட்கார வச்சுட்டு 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் ஆனது ரைட்டா தப்பான்றதெல்லாம் தாண்டி ஒரு மாதிரி யாருக்குமே விழலையே சார். தெரியல. அதுதான் வந்து கௌதம் கம்பீரோட டீம் மேனேஜ்மெண்டோட சாய்ஸ் நான் நினைக்கிறேன். கவாஸ்கர் மாதிரி லெஜெண்ட்ஸ், பெரிய பெரிய தாதா பிளேயர்ஸ் எல்லாமே ஏதாவது வியூஸ் கொடுக்குறாங்க, கமெண்ட்ரியில பேசுறாங்கன்னா அதை பிளாங்க் அவுட் பண்ணி மியூட் பண்ணி. சார் வணக்கம். வணக்கம் கோகுல். சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நம்ம வந்து ப்ரிவியூ பண்ணியிருந்தோம் சார். எந்த டீம் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னும் போது நம்ம நீங்களும் நானும் வந்து ஒரு இடத்துல வந்து கரெக்டாக நின்னதுன்னா இந்தியா நியூசிலாந்து வந்து டீம் டு வாட்ச் அவுட் ஃபார். கரெக்ட். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் இந்தியா மேட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி எல்லாரும் சொன்னாங்க இட் வாஸ் ஈஸி வின், ஈஸியாக ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு வந்து அந்த மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக தான் சார் இருந்தது. கண்டிப்பாக மோமெண்ட்ஸ் இருந்தது. இந்தியாவுக்கு கொஞ்சம் அந்த ட்ரெம்பிளிங்காக ஒரு மாதிரி அந்த ஃப்ளட்டர் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறப்பட்டு இன்டர்நேஷனல் கேமில் எந்த கேமே ஈஸி அப்படின்னு பிளேயர்ஸ் ஜென்ரலாக அப்படி நிர்ணயிக்கிறது இல்லை. அவனுக்கு பர்சனல் டெமன்ஸு, பர்சனல் பேட்டில், ஒரு வார்க்குள்ள ஒரு பேட்டில்ன்ற மாதிரி நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கும். இப்போ விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் ரன்னே வரல, இப்பதான் ஒரு 50 அடிச்சுட்டு வந்திருக்காரு. அவருக்கு எப்படி ஈஸி அப்படி இப்படின்னு பார்க்க போறாரு. வர பந்தை பார்க்குற அளவுக்கு மைண்டை டீக்ளட்டர் பண்ணிட்டு ஃபோக்கஸ் பண்ணுன்ற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க சொன்ன மாதிரி 2-3 மூமெண்ட்ஸ் இருந்தது. அவங்க பெயில்ட் அவுட் பியூட்டிஃபுல்லா. அந்த ஹிருதாயோட 100, ஜாக்கர் அலியோட நல்ல ஸ்டாண்டுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஹாஃப் டீசன்ட் ஸ்கோர்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பா 50 to 70 ரன்ஸ் பிலோ பார். அந்த பிச்சில், ஸ்லோ பிச்சில் இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம். பட் ரஹீம், 1 or 2 ஸ்டால்வர்ட்ஸ் ஃபெயிலியர்னால பேக் டு பேக் பார்ட்னர்ஷிப்பே டெவலப் பண்ணாதனால ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு சாஞ்சு முதுகெலும்பு வந்துட்டாங்க. பட் நல்ல கம்பேக், பட் ரீசனபிள் டோட்டல் போட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா, அந்த சமயத்துல ஜேக்கர் அலி கேட்ச் விடலனா கேஎல் ராகுலுக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஈஸி கேட்ச் அது வேற விட்டாரு. அது ஹேட்ரிக் போச்சு. அதுக்கு அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா நேத்திக்கு 1 or 2 மிஸ் ஆப்ஸ் இருந்தது ஃபீல்ட்ல. பட் அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, புறாக்கூட்ல ஒரு பூனையை விட்டா மாதிரி ஒரு நிலைமை வந்து ஸ்டேர் பண்ணிட்டு அங்கதான் வந்து அந்த பிக் பாய்ஸ் அங்கதான் வந்து யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அப். அந்த ஜேக்கர் அலி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்டிசிபேட்டே பண்ணாத மாதிரி இருந்தது. திடீர்னு ஒரு ஷாக்ல ரெகுலேஷன் கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. அது அஃப்கோர்ஸ் இந்தியா கேஎல் ராகுல் மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண போற. 90+ ஸ்டாண்டு ஒயிட் ஸ்டைல கில்லோட என்ன பியூட்டிஃபுல் வெல்வெடி ஹேண்ட்ஸ், அழகான பியூட்டிஃபுல் பேட்டிங், அந்த ப்ரெஷரை சோக் பண்றது. பட் இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா லேட்லி ரோஹித் கேப்டன்சி எடுத்ததுக்கு அப்புறம் 2022 பாத்தீங்கன்னா அந்த பவர் பிளேல இது செட் த இம்பீட்டஸ் நல்ல வெல்த்து வாங்குறாங்க. ரோஹித் கூட ஒரு மாதிரி அன்செல்பிஷா ஆடி 41 ரன் தான், புக்ல ஒன்றும் பிரமாதம் இல்லை. பட் அந்த இனிஷியேட்டிவ், அந்த லோ ஸ்கோர் போது நீங்க ஒரு மாதிரி 2 விக்கெட் 3 விக்கெட் இழந்திருந்தீங்கன்னா தாக்கம் இருந்திருக்கும். அதை அவாய்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு பிளேஸ் பண்ணிட்டார் பாருங்க. அது ரொம்ப கெட்டிகார்த்தனமான பேட்டிங் ரோஹித்தோட பேட்டிங் நேத்திக்கு. சார் நம்ம போலிங்ல இருந்து ஆரம்பிச்சோன்னா டாஸ் வின் பண்ணி அவங்க பேட்டிங் ஆடினாங்க. எனக்கு தெரிஞ்சு 44 5 வந்துட்டாங்க. 50க்குள்ளேயே 5 வந்துட்டாங்க. போலிங் வந்து இனிஷியலா உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? பிகாஸ் எல்லாருமே பேசினது ஒரு கோட் இல்லாம வந்து இந்தியன் டீம் வந்து டேக்கிங் ஃபீல்டு, பும்ரா இல்லாம டேக்கிங் ஃபீல்டு. இனிஷியலா எப்படி இருக்கும்னும் போது சமி வந்து எங்க விட்டாரோ அங்கேயே தொடங்கினார். ஏன்னா வேர்ல்ட் கப்ல எப்படி வந்து அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்க்குள்ள நமக்கு வந்து பிரேக் த்ரூ கொடுத்தாரு 2023ல, அதையே இப்ப பண்ணாரு. உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? முக்கியமான விஷயம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. ஸ்மார்ட் ஆடி இருக்காரு, பெங்காலுக்கு விஜய் ஹசாரே ஆடி இருக்காரு, ஆஸ்திரேலியன் டூர் கூட நிறைய பேச்சு அடிப்படை 2-3 கேம் அடிபட்டுச்சு கூட. நம்ம எல்லாம் பண்டிட்ஸ்லாம் சொன்னாங்க ஃப்ளை ஷமின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே வர வச்சிடணும். அந்த டிசிஷன், அந்த டெம்டேஷன், எரிச்சல் அது இது இருந்தால் கூட, தாக்கத்தை இருந்தால் கூட அதை ரெசிஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா இவங்க டே டு டே ஒரு மானிட்டர் பண்ணியிருக்காங்க அவரோட ஃபிட்னஸை. ஸோ அவசரப்படாததுக்கு பலன் தான். ஏன்னா ஷாமியே சொல்லியிருக்காரு, நான் நடக்கிறதுக்கே கத்துண்ட மாதிரி இருந்தது. ஒரு 14 மாதம் கேப்ன்றது ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் அச்சிலிஸ் டெண்டன் ஃப்ராக்சர், அந்த ஆப்ரேஷனு ரொம்ப சென்சிட்டிவ் பார்ட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டென்சிட்டி, அந்த பர்ஸ்ட்டு, கிரீஸ் அட்டாக் பண்ற ஒரு போலரு. ஸோ ஹோல் ஹார்ட்டட் போலர் வேர்ல்ட் கப் 23ல பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பேஷன்ஸை கடைப்பிடிச்சிருக்காரு. அதுக்கும் அப்பாற்பட்டு நேற்று ஜஸ்ட் ரிவார்ட் 200 விக்கெட்ஸ் ஒரு நல்ல குயிக் டைமில்
நீங்க சொன்ன மாதிரி பும்ராவோட ஷூஸை ஃபில்லே பண்ண முடியாது. பட் யோசிச்சு பாருங்க என்ன மவுத் வாட்டரிங்கா இருக்கும் இந்தியன் ஃபேன்ஸ்க்கு. ஒரு எண்ட்ல பும்ரா ஓடி வந்து இன்னொரு எண்ட்ல ஷமி ஓடி வந்து போட்டானா ஆப்போனன்ட் பேட்ஸ்மேனுக்குலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கதி கலங்கும். பட் அதுக்கு அப்பாற்பட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துன்னு ராணா கூட நல்லா போட்டாரு. ஸோ தே போல்ட் வெரி வெரி வெல்னு சொல்லலாம் டெஃபினட்டா. ஏன்னா குல்தீப் மேபி கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்லோ டு வார்ம் அப்னு சொல்லலாம் மேபி. பட் ஹேவிங் செட் தட் மற்ற பவுலர்ஸ் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம பேசின மாதிரி ஏற்கனவே 228 230 வந்து ரொம்ப ரொம்ப எமினென்ட்லி கெட்டபிள் ஸ்கோர் தான். இந்தியா கொஞ்சம் டைனி பிட் ஆஃப் இரிட்டேஷன் இருந்தால் தவிர அந்த டெப்த் இருந்திருக்குது. அதுக்கு அப்பாற்பட்டு அக்சருக்கு ஒரு கண்டினியூஸ் ப்ரொமோஷன். ஷெட்ல அப்கோர்ஸ் நம்ம பேசிட்டே இருக்கலாம், என்ன ஆகும் ஆயிருக்கலாம் அதுன்னு பேசலாம். பட் ஷெட்ல பாண்டியாவும் இருக்காரு உள்ள. ஸோ குவாலிட்டி டெப்த் இருந்திருக்கு. அப்புறம் கில்லும் வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜாவும் இருக்காரு. லேட்லி பாத்தீங்கன்னா கில்லும் வந்து அன்பீட்டனா வராரு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப வைட்டல். அதாவது கோலியை நம்ம உலகமே கொண்டாடி பாராட்டுறது எதுனா ஒரு சேஸ்ல அன்பீட்டனா இருக்கிறதுன்றது அந்த கான்பிடன்ஸை நீங்க அடுத்த கேமுக்கு எடுத்துட்டு போறீங்க. ஸோ அது ஒரு அந்த தாகம் காமிச்சது ரொம்ப அட்டகாசமா அது பார்க்குறது. சார் நடுவில் வந்து நேற்று வந்து பெரிய மைனஸான்னு கிடையாது, மேபி துபாய் பிட்ச்ல ஸ்பின் வந்து அந்த அளவுக்கு எடுக்கலையோ. இன்னொன்று இவங்க நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் ப்ரெவியூவில் கூட 5 ஸ்பின்னர்ஸை வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. 5 ஸ்பின்னர்ஸில் கிட்டத்தட்ட 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸை நேற்று ஆடினாங்க. 2 ரைட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸையும் உட்கார வச்சுட்டு 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸு ஆடினது ரைட்டாக தப்பான்றதெல்லாம் தாண்டி ஒரு மாதிரி யாருக்குமே விழலையே சார். ஜடேஜா வந்து இம்ப்ரெசிவாக போட்டார், என்ன சொல்கிறது, ஒரு எக்கனாமியாக போட்டு போயிட்டார். பட் வருணுக்கோ இல்லை வருண் மாதிரி ஒருத்தர் நேற்று ஆட வச்சிருக்கலாமா? ஏன்னா முக்கியமாக பாகிஸ்தான் மேட்ச்க்கு முன்னாடி அவர் கொஞ்சம் குரூஷியலாக இருந்திருப்பார்ல சார். தெரியல. அதுதான் வந்து கௌதம் கம்பீரோட டீம் மேனேஜ்மெண்ட்டோட சாய்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் நம்ம ஏற்கனவே ஷோவில் பேசின மாதிரி துபாய் பிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி சரியா சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு டேர்ன் எய்டு பண்ணுறது இல்லை. நிறைய சர்ஃபேஸ் கொஞ்சம் ஸ்லோ தான். நீங்கள் சர்ஃபேஸ்லேயே டிஃபீட் ஆனால் கூட ஆஃப் த பேக் ஃபுட் வந்து நீங்கள் மிடில் பண்ணிடலாம். டோ எண்ட்லேயோ பட்டு ரஷ் பண்ணி புஷ் பண்ணுற மாதிரி இல்லை. சர்ஃபேஸ் கொஞ்சம் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஒரு ரிதம் வந்துட்டான் வச்சுக்கோங்க. அந்த ஸ்லோ சர்ஃபேஸில் ரிதம் வருது தான் கஷ்டம். ரிதம் வந்துட்டார் வச்சுக்கோங்களேன், அழகாக நீங்கள் வந்து ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான விஷயம் ஸ்ட்ரைட் பிளேடு யூஸ் பண்ணால் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அட்டகாசமாக தான் ஆடுறாங்க. ஜென்ரலாக ஸ்பின்ன்றது காற்றுல, டேர்ன்ன்றது ஆஃப் த சர்ஃபேஸு. பட் முக்கியமான விஷயம் குல்தீப் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் குல்தீப் இன்னும் கூட மேபி அடுத்த கேம் கூட குல்தீப் தான் ஆட வைப்பாங்களோன்னு கூட தோன்றது. ஏன்னா ஒரு கேமோட ஒரு மிஸ் ஆப்னாலேயோ விக்கெட் எடுக்கலன்றதுனாலையோ ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து டக்குன்னு எடுத்தோம் கவுத்தோன்றது பண்ணிங்கன்னா அது மாதிரி ஒரு சுமாரான சிக்னல் கொடுத்துரும். பிளேயர்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி நர்வஸ்னஸ் வந்துடும். அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அஃப்கோர்ஸ் நேற்றுக்கு இந்தியாவோட பேட்டிங் நல்லா ஷைன் ஆனது, நல்லா அட்டகாசமாக இருந்தது. போலிங்கும் பார்த்தீங்கன்னா இனிஷியலில் 38 for 5ன்றது சூப்பர் ஸ்கோரில் எனக்கு ஒன்றும் குறைய சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் அவங்களும் ஃபைட் பண்ண, ஏன்னா அது 50 ஓவர்னால அவங்க டைமை இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஜக்கர் அலியும் அந்த ஹிருதாயும் நல்லா ஆடினது, அதுக்கும் நம்ம ஒரு பாராட்டு தெரிவிச்சிடணும். பட் எவென்ச்சுவலாக பார்த்தீங்கன்னா 228ன்றது அது ஒரு பெரிய இந்தியாவை வந்து காத்தால யாரான கிரவுண்டில் ஒரு வருஷம் நீங்கள் 228 தான் சேஸ் பண்ண போகிறீங்க வச்சுக்கோங்க, யாரானு ஆஃபர் பண்ணாங்கன்னா கையோட உடச்சி எடுத்துட்டுருவாங்க அந்த ஆஃபரை அப்படின்ற மாதிரி ஒரு டோட்டல். ஸோ இந்தியா வந்து குட் சேஸ் தான் நேற்றுக்கு. சார் குல்தீப்பை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து அவர் நேற்று ரைட் ஆஃப் பண்ணாங்க சார், நேற்று அவர் சரியாக போடல அப்படின்னு சொல்லிட்டு. பட் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை வந்து ரோஹித் சர்மாக்கே கூட என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா, குல்தீப் யாதவ் விசஸ் பாகிஸ்தான் வந்து அவர் பெரிய பெரிய விக்கெட்டெல்லாம் வந்து எடுத்திருக்காரு. இப்போ 2019 வேர்ல்ட் கப்பில் அவர் தான் வந்து பாபர் அசாம் விக்கெட்டை வந்து அவங்க சேஸ் பண்ணும்போது எடுத்திருக்காரு. போன ஏஷியா கப்லேயும் வந்து அவர் தான் வந்து பாபர் அசாம், ரிஸ்வான் எல்லாரோட விக்கெட்டையுமே எடுத்திருப்பாரு. ஸோ அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட இருக்கலாம் டெஃபினட்டா. ஏன்னா குல்தீப் நம்ம பேசின மாதிரி அந்த ரிஸ்ட் ஸ்பின் போடுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு அப்பாற்பட்டு நல்ல கண்ட்ரோல் இருக்கு. முக்கியமான விஷயம் அந்த மாதிரி டல் போரிங் சர்ஃபேஸ், ஸ்லோ சர்ஃபேஸ்லையும் அந்த ஸ்பின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபிஸ் கிடைக்கும், அந்த ஒரு பைட்டு கிடைக்கும். அதுதான் ரிஸ்பின்னோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ அதில் ரஷீத் நம்ம பார்க்க போகிறோம், இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவில் பார்க்க போகிறோம். அந்த ரிஸ்பின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் ஷேன் வான்லாம் நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம். பந்து வந்து என்ன ஃப்ளாட் சர்ஃபேஸ் மொழிகி விட்ட கட்டாஞ்சிற மொசைக் டைலாக இருந்தால் கூட பந்து வந்து ஸ்பின் ஆகி டேர்ன் ஆகும். ஸோ அது ஒரு பெரிய வெனம் தான் கிரியேட் பண்ணும். அதனால தான் வந்து குல்தீப் இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய அடிஷன் தான். நம்ம ஊர் பையன் வரும் இல்லையான்னு ஒரு சின்ன வருத்தம், கடுகத்தனை ஒரு வருத்தம், கோவம், எரிச்சல் எது இருந்தாலும் அவர் டைம் வரும். ஏன்னா இப்போதான் வந்து சர்க்கியூட்ல காலை வச்சிருக்காரு. ஜஸ்ட் பேர்லி மேட் இஸ் டெபு. குல்தீப் நீங்கள் சொல்ல மாதிரி வருஷக்கணக்காக இருக்காரு. அதுக்கப்புறப்பட்டு கம்பீரம் அவர் வந்து ஓவர் த இயர்ஸ் கொல்கட்டாலையும் அவர் பார்த்துருக்காரு. ஸோ ஈ சீன் த அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. கொஞ்சம் மெச்சூர் இண்டிவிஜுவல் வேற. குல்தீப்க்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்குறாங்க. அதனால தான். ஸோ அதுக்கும் அப்பாற்பட்டு நிறைய ஆப்போனன்ட்ல ரைட் ஹேண்டர் இருந்தாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனமேன் பவுலர் இருந்தது ஐடியல். ஆனால் ஜடேஜாவும் அக்சரும் பெருசாக அவங்க டேர்ன் பண்ணுறது அவங்க ஸ்ட்ரெங்த்தில் ஒரு மாதிரி டாட்ஸ் போர்டில் விக்கெட் டு விக்கெட் எல்பிடபிள்யூ தான் அவங்க எய்ம் பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, ஸ்டம்ப் ஏரியாலே போட்டுட்டு இருப்பாங்க ஒரு டாட்ஸ் போர்டில் சொருகிற மாதிரி. இவர் ஒரு வேரியேஷன் கிடைக்கிறது யார்கிட்ட, குல்தீப். ஸோ அதனால வந்து ஆப் பண்ணுறாங்க சார். இன்னொன்று இந்தியன் பேட்டிங்கில் வந்து ஸ்டார்டிங்கே வந்து கிட்டத்தட்ட நல்லாவே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. ரோஹித் சர்மாவோட நேற்று நாக் வந்து
அப்படியே வந்து 2023 வேர்ல்ட் கப் 2024 வேர்ல்ட் கப்ல அவர் எப்படி தொடங்கி இது பண்ணுவாரோ, அதாவது அட்டாக்கிங் மைண்ட் செட்டு கோயிங் ஃபார் இது. எல்லாரும் செகண்ட் ஓவர்லாம் வந்து கமெண்ட்ரி பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 4 பால் கிட்டத்தட்ட பீட் ஆனாரு முஸ்தபிஸ் ஒரு ஓவர்ல. பட் வந்து அவர் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அடுத்த ஓவர் அவர் போட வரும்போது எல்லா பாலும் அடிக்க தான் பார்த்தாரு. ஸோ இஸ் வெரி கிளியர் சாம்பியன் பிளேயருங்க, சந்தேகமே இல்லை. நடுவில் அப்கோர்ஸ் ஆஸ்திரேலியா டூர், அது முன்னாடி நியூசிலாந்து டூர்லாம் அடிபட்டார். அது வேற செக்மெண்ட், அது இன்னொரு ஷோவில் பேசலாம். டெஸ்ட் மேட்ச் பேட்டிங்ன்றது வேற ஆர்ட் ஸ்கில்லு வேற மாதிரி. அது நிறைய அவர் லேட்லி ஆடாதனால ஒரு துரு பிடிச்சி தேஞ்சு தவிச்சதை பார்த்தோம். இந்தியாவும் தவிச்சாங்க அதனால. பட் இந்த ஒன் டே ஃபார்மேட் T20 ஃபார்மேட்ல தாதா பிளேயர், அதுக்கப்புறப்பட்டு என்ன ஒரு இம்மாக்குலேட் ரெக்கார்டு அவரோட. நீங்க சொன்ன மாதிரி பீட்னே ஆனாலும் பேட்டிங் எப்படின்னா ரொம்ப டஃப் லோன்லி ஆர்ட், அது அப்டிராக்ட் ஆர்ட், டிஃபைனே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் உங்களை பேக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு கன்வீனியன்ட் மெமரி, ஒரு ஃபர்கெட்டபிள் மெமரின்னு சொல்லுவான் கோச்சஸ்லாம். எது நீங்கள் நம்பிக்கை வச்சு எதை வந்து ஞாபகம் வச்சுக்கணுமோ அதான் ஞாபகம் வச்சுக்கணும். பழைய மறந்துட்டணும், டக்குன்னு பீட் நானீங்கன்னா மறந்துடும். அதே மாதிரி நல்ல ஷாட் அடிச்சிங்கன்னா மறந்துடும். நெக்ஸ்ட் பாலுக்கு நீங்கள் மைண்டை கிளியராக வச்சுட்டு டீக்ளட்டர் பண்ணிட்டு ஒரு பிளாங்க் ஸ்லேட்டில் ஒரு கேன்வஸில் ஏதாவது வரைஞ்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக எப்படி அந்த இம்ப்ரிண்ட் விழுதோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் கொண்டு வரணும். அது வந்து ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக ஒரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்ரெஸ்டாக இருக்காரு. ஒரு ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணிங்கன்னா 40-50 இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி கூலாக இருக்காரு. ஒன்றும் டென்ஷன் பெருசாக கிடையாது. பேட்டிங் ஆடுறச்ச அந்த நிதானம் இருக்குது. அதுக்கப்புறப்பட்ட அழகான ஹேண்ட்ஸ், பெருசாக பாதம் நவுத்துலனாலும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பயங்க இங்கிலீஷ் மாதிரி கண்டிஷன் ஸ்விங்கிங்லாம் கிடையாது. லைனை பிக் பண்ணிட்டாருன்னா ஸ்ட்ரெயிட் பிளேடில் வெல்த்து வாங்கிடுறாரு. அதே மாதிரி நல்ல ஹுக் ஷாட் பிளேயர், புல் ஷாட் பிளேயர் கூட. ஸோ அந்த ஆர்சனல் இருக்கு, முக்கியமான அந்த மன தைரியம் இருக்கு. அண்ட் முக்கியமாக நான் ஏற்கனவே 2-3-5 மினிட்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அன்செல்ஃபிஷா டீமுக்கோசரம் பர்டிகுலர்லி லோ டோட்டல் சேஸ் பண்ணிச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி T20 மாதிரி அச்சு கீச்சு அந்த இனிஷியேட்டிவை ட்ரா பண்ணி எடுத்து கொடுத்துட்றாரு. அதனால் அதுக்கப்புறம் நடுவில் 2 விக்கெட் ஸ்டம்பிள் ஆனால் கூட நல்ல ஒரு 60 for 2, 70 for 2ன்னு ஒரு ப்ராமிசிங் ஸ்டார்ட் இருக்கு இல்லையா, அது ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வியாதி மாதிரி பரவுது பாருங்க. கில்லு இவரை பார்த்துட்டு அவரும் வந்து அந்த விக்கெட்டை நிர்ணயிச்சுட்டு அவர் மேலே ப்ரெஷர் இல்லை, இன்ஃபார்ம் பிளேயர், ரெட் ஹார்ட் ஆடிட்டு இருக்காரு. ரோஹித் ஒன்றும் பெருசாக பிரமாதமாக பயங்கர ஃபார்ம் சொல்லணும். ஒரு 100 அடிச்சிருக்காரு அஃப்கோர்ஸ் இங்கிலாண்டோட. அதுக்கு அப்பாற்பட்டு அவர் அடிக்கிறத பார்த்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைக்கருக்கும் வந்து ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். கில்லு வந்து ஓகே கேப்டன் ரிஸ்க் எடுத்து அடிக்கிறாரு, நம்ம வீ கேன் பில்ட் இன் செட்டில் இன் அப்படின்ற மாதிரி பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டில் புக் பண்ணுற மாதிரி புக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் லாங் இன்னிங்ஸ் ஆட்டு அவருக்கு அந்த வந்து அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த வெல்வெட்டி டிரைவ்ஸ், அழகான ஹேண்ட்ஸ். அந்த முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தாகம், முக்கியமான அந்த அந்த தேடல், அந்த தாகம் இருந்துனே இருக்கணும். பிக் இன்னிங்ஸ் ஆடணும். ஏன்னா இங்கிலாந்து சீரீஸில் பார்த்து நம்மளோட அடிப்பட்டாங்க பாரு. இங்கிலாந்து யாருமே 100 அடிக்கல. ரூட்டு இவர் எல்லாம் வந்து டக்கெட்லாம் 50-60 அடிக்கிறான் தவிர வேலைக்கே ஆகாது. 100 அடிக்கணும் டெஃபினட்டாக. டாப் 4ல் அட்லீஸ்ட் 1 or 2 பிளேயர்ஸ் மஸ்ட் கெட் 100s. அதனால தான் வந்து சால்வேஜ் பண்ணி நல்லா நீங்கள் ஆட முடியும். அது ரோஹித் சர்மா ஆஃப்கோர்ஸ் அன்செல்ஃபிஷ் ஆடுறதுனால, நீங்கள் சொல்ல மாதிரி அந்த அட்டாக்கிங் ஆடுறதுனால அந்த பவர் பிளேவை நல்ல காசு பண்ணுறாரு. சார் கில் அவரோட செலெக்ஷன் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவரை ஏன் வைஸ் கேப்டனாக போட்டாங்க, எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலை வந்து ஓப்பனிங், ஏன்னா இஸ் பர்ஃபார்மிங், அவர் எல்லா இதுலேயும் ஆடிட்டு இருக்காரு, இவரையே இது பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த இங்கிலாந்து சீரியஸ் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த மொமெண்ட் வரைக்கும் இஸ் ப்ரூவிங் இஸ் மெட்டல். ஏன்னா ஹஸ் ஆவரேஜ் ஆஃப் 60 இன் ODIs. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு பிளேயரை வந்து ஈஸியாக ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்களா சார்? யார் ரைட் ஆஃப் பண்ணுறாங்கன்னா சோஷியல் மீடியாவில் கோடி பேர் சொல்லலாம் தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன்ற மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. இந்தியன் டீம் கோலி கேப்டன்சியே நம்ம பார்த்துருக்கோம். அவுட் சைட் நாய்ஸ் அப்படின்றாங்க. அவங்க அதெல்லாம் பிளாங்க் அவுட் பண்ணாங்க. கவாஸ்கர் மாதிரி லெஜெண்ட்ஸு, பெரிய பெரிய தாதா பிளேயர்ஸ் எல்லாமே ஏதாவது வியூஸ் கொடுக்குறாங்க, கமெண்ட்ரியில் பேசுகிறாங்கன்னா அதை பிளாங்க் அவுட் பண்ணி மியூட் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரியும் என்ன வாட் இஸ் ரைட் ஃபார் த டீம் என்வாயர்மெண்ட்டு. டீம் என்வாயர்மெண்ட்டில் கௌதம் கம்பீரோ, ரோஹித் சர்மாவோ, அந்த டீம் பர்சனல் வந்து எப்படி கில்லோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்சர்வ் பண்ணி அவங்களை பேக் பண்ணுறாங்க, அதெல்லாம் தான் முக்கியன்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. தவிர கில் நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ரெட் ஹாட் ஃபார்மில் இருக்காரு, அதனால தான் முக்கியம். நல்ல ஃபார்மில் இருக்கிறவர் அதை காசு பண்ணிகிட்டே போகணும். அந்த ஒரு தாகம் இருக்குது பாரு. 25 வயசு தான் கில்லுக்கு. எவ்வளோ 100 வச்சிருக்காரு பாரு இன்டர்நேஷனல் சர்க்கியூட்டில். 7வது 100ன்றாங்க. அதுக்கப்புறம் T20லையும் அடாப்ட், டெஸ்ட் மேட்ச்லையும் அடாப்ட், நியர்லி 14 செஞ்சுரிஸ் ஏதோ 25 வயசுலேயே அடிச்சிருக்காரு. என்ன குவாலிட்டி பிளேயருங்க. அவர் வந்து சந்தேகப்படுறது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்சனலாக கில்ல பிடிக்கலையா என்னன்றது எனக்கு தெரியல. நான் இன்னொரு ஷோவில் கூட சொல்லியிருக்கேன். ஒரு அவன் ரியலாக கிரிக்கெட்டாக தெரிஞ்சவனுக்கு அவன் அந்த குவாலிட்டி ஹேண்ட்ஸ் ஓகே. ஒரு பிளிப் இருந்தது ஆஸ்திரேலியன் டூரில், அந்த அளவுக்கு கன்வெர்ட் பண்ண முடியல தவிர அது அஃப்கோர்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு 4-5 வருஷம் இருந்தீங்கன்னா ஒரு சீரீஸோ 1.5 சீரீஸோ சுமாராக இருக்கும். அதெல்லாம் பார் ஃபார் த கோர்ஸ் தான். பட் எப்படி நீங்கள் பவுன்ஸ் பேக் பண்ணுறீங்க அதுதான் முக்கியமான விஷயம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி வைஸ் கேப்டனாக இருந்தீங்கன்னா நீங்கள் டீம் மேனேஜ்மெண்ட்டோட டிசிஷன்லாம் யூ வில் பார்ட்டிசிபேட். ஸோ உங்களுக்கு கிரேட்டர் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. திருடனுக்கு சாவி கொடுக்கணுன்றது வந்து ஒரு லூஸாக சொல்கிறது இருக்கா, அது அப்ளை கூட ஆகாது. ஏன்னா இவர் அந்த மாதிரிலாம் கிடையாது. குவாலிட்டி பிளேயர் தான். நல்ல ஒரு சவுண்ட் பைட்ஸ் கேட்டாலாம் தெரியறது. முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் என்ன என் பாயிண்ட் சொல்ல வரேன்னா, அவர் டீம் மேனேஜ்மெண்ட் அந்த டிசிஷன் மேக்கிங்லாம் வைஸ் கேப்டனில் இருக்கச்சே ஒரு இன்வால்வ் ஆச்சு. அவருக்கு அந்த ஒரு சகாசிட்டி,
அந்த கூர்மை எல்லாம் ஷார்ப்னஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகும். எப்படி டீம் ஹோலிஸ்டிக்காக எப்படி திங்க் பண்ணணும், என்ன மாதிரி சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை வைஸ் கேப்டன் எடுத்துக்கணும். ஸோ வைஸ் கேப்டன்னா நீங்கள் நெட்ஸை ரன் பண்ணுவீங்க, ஒரு இன்வால்வ்டாக இருப்பீங்க, உங்கள் பிரத்தியாரோட புவர் ஃபார்முக்கெலாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஷெப்பர்ட் பண்ணி க்ரூம் பண்ணுவீங்க. ஸோ கிரேட்டர் ரோல் இருக்குது. அந்த ரோலில் அவர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இல்லைனா அவர் மாதிரி எப்படி அவர் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸில் 23 24 வயசுல எப்படி கேப்டன்சி கொடுக்க போகிறாங்க. ஸோ இஸ் அ குவாலிட்டி இண்டிவிஜுவல் தான், சந்தேகமே இல்லை.